வணக்கம். நாலடியார் பாடல் எண் 275. எரிநீர் பெருங்கடல் எய்தி இருந்தும் அருநீர் சிறுகிணற்று ஊறல் பார்த்து உண்பர். மறுமை அறியாதார் ஆக்கத்தின் சான்றோர் களி நல்குரவே தலை. எரிநீர் பெருங்கடல்னா எரி நீர் அப்படின்னா அலைகளை வீசுகின்ற மிகுந்த நீர்ப்பெருக்கை உடைய பெருங்கடல் பெரிய கடலினை எய்தி இருந்தும் அதனுடைய அருகில் இருந்தும், அதாவது கடற்கரை ஓரத்திலேயே மக்கள் வாழ்ந்தாலும் அந்த கடல் நீர் பருகுவதற்கு ஒரு தகுதியின்றி மிக்க உவர்ப்புடையதாயிருத்தலினாலே அதனை பருகாமல் எரிநீர் பெருங்கடல் எய்தி இருந்தும் அருநீர் சிறு கிணற்று ஊறல் பார்த்துண்பர். அதென்ன அருநீர் சிறு கிணறு அப்படின்னா, அந்த சின்ன கிணறு, அதில் தண்ணி எடுத்துட்டோம்னா அப்புறம் அந்த கிணத்தில் தண்ணீர் அற்று போய்விடும். கொஞ்ச நேரம் கழித்து தான் மறுபடியும் நீர் வரும். மறுபடியும் அதை எடுக்கணும். கொஞ்ச நேரம், அதாவது காத்திருந்து தான் எடுக்கணும். இடையிடையே அந்த சிறு கிணற்றில் நீர் அற்றுப்போகும். அதனால் அதுக்கு பேர் அருநீர் சிறு கிணற்று ஊறல் பார்த்து. ஊறல் பார்த்துன்னா அந்த ஊற்று நீரை பார்த்து உண்பர் அப்படின்னா கண்டுபிடித்து, தேடி கண்டுபிடித்து தான் உண்பார்கள். ஏன்னா அது தகுதியுடைய, குடிப்பதற்கு தகுதியுடைய நீர். இதை போலவே ஈகையில்லாத பணக்காரர்களிடம் மனிதர்கள் நெருங்கி இருந்தாலும் அவர்களுடைய பொருளில் ஒரு கஞ்சத்தனம் அப்படிங்கிற அந்த உவர், கடலில் எப்படி உப்பு சேர்ந்துருக்கோ அந்த மாதிரி இதில் கஞ்சத்தனம் இருக்கும். யார்கிட்ட? பணக்காரங்கிட்ட, சில பணக்காரர்கிட்ட. அப்போது அவனை இந்த பணக்காரர்களை அடைய விரும்ப மாட்டார்கள், அவன் பக்கத்திலேயே இருந்தால் கூட. ஆனால் பணத்தை கொடுத்து, பொருளை கொடுத்து உதவி செய்கின்ற ஏழைகள் அல்லது குறைந்த பொருளுடையவர்களாக இருந்தாலும் அந்த பொருளில் ஈகை என்னும் இன்சுவை பொருந்தி இருத்தலின் அதனை பெற்று மகிழ்வர். அந்த ஈகை குணமுடைய சாதாரண மக்கள் அருநீர் சிறு கிணற்று ஊறல் போல் அவங்ககிட்ட இருக்கிற பணம் அன்னன்னைக்கு சம்பாதிப்பாங்க. அதையுமே மக்களுக்கு, யாராவது வறுமைன்னு வந்தால் தகுதியுடையவர்களுக்கு கொடுப்பார்கள். சரி, இப்போது அடுத்த அடி பாருங்க. மறுமை அறியாதார் ஆக்கத்தின். மறுமை அறியாதார் ஆக்கத்தின்னா, அதாவது பொருளை பிறருக்கு கொடுத்து அடைதலாகிய மறுமை பயனை அறியாத அந்த உலோபிகளுடைய ஆக்கத்தின். ஆக்கத்தின்னா பெரும் செல்வத்தை காட்டிலும் சான்றோர் களி நல்குரவே தலை. நல்குரவுனா வறுமை, களி நல்குரவுனா மிகுந்த வறுமையே சிறந்தது. அவங்க வறுமை இருக்கும், அப்பப்போ பணம் வரும், அதில் கொஞ்சம் ஈகை, கொஞ்சம் மற்றவர்களுக்கு உதவி செஞ்சுக்குவாங்க. அந்த களி நல்குரவே தலையானது என்று இந்த பாடலில் மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடல் நமக்கு ஒரு நல்ல மூதுரை பாடல் ஒன்றை நினைவுக்கு கொண்டு வருகிறது. மடல் பெரிது தாழை மகிழினிது கந்தம் உடல் சிறியார் என்றிருக்க வேண்டா கடல் பெரிது மண்ணீரும் ஆகாதே அதனருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும் என்ற பாடல்தான் அது.